Good morning guys. நம்ம இப்போ பார்க்க போகிறது combined trapezoidal footing design. So the question is design a combined trapezoidal footing for two columns A and B spaced at 5 meter center to center. Column A is 300 cross 300 mm by size and transmit a load by 600 kN. Column B is 400 cross 400 mm, transmit a load of 900 kN. The maximum length of the footing is restricted to 7 meter. The SBC of the soil is 120 kN per meter square. Use M20 grade concrete and Fe415 steel and இதுதான் நம்மளோட given கான details. ஸோ இந்த given பேஸ் பண்ணி நம்ம corresponding diagram first draw பண்ணணும். ஸோ இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க, காலம் ஏவோட சைஸ் 300 cross 300 mm, ஸோ which is 0.3 meter cross 0.3 meter. இது காலம் A. தென் காலம் B 400 cross 400 கொடுத்துருக்காங்க, ஸோ 0.4 meter cross 0.4 meter. ஸோ தென் காலம் ஏல எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுது 600 kN அண்ட் காலம் பியில் எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுது 900 kN. ஸோ இது ரெண்டுமே அன்ஃபேக்டர்டு லோட் தான். தென் காலம் ஏக்கும் பிக்குள்ள சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். தென் மேக்ஸிமம் லென்த் வந்து 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த எண்டிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 7 மீட்டர். தென் எஸ்பிசி ஆஃப் த சாயில் கொடுத்துட்டாங்க, கான்க்ரீட்டோட கிரேட், ஸ்டீலோட கிரேட் கொடுத்துட்டாங்க. இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, சைஸ் ஆஃப் த ஃபூட்டிங் கேல்குலேட் பண்ணணும். சைஸ் ஆஃப் த ஃபூட்டிங்னா லென்த் அண்டு பிரெத்தை வந்து கேல்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு இப்போ இந்த டயக்ராமில் எந்தெந்த வேல்யூஸ் தெரியும், ஓவரால் லென்த்து தெரியும், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தெரியும். பிரெத்துன்றது எது, இதுதான் பிரெத். நம்மளுக்கு லென்த்து தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏரியா ஃபார்முலாவில் பிரெத்து தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட் இனிஷியலி ப்ரொஜெக்ஷனோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓவராலாக 7, இந்த சென்டர் டு சென்டர் 5 அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த சைடு 1 மீட்டர் இந்த சைடு 1 மீட்டர் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஓவராலுக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ ப்ரொஜெக்ஷனோட லென்த் இந்த சைடு 1 மீட்டர் இந்த சைடு 1 மீட்டர், அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. A1 equal to A2, அதாவது A1ன்றது projection from the column A and A2ன்றது projection from the column B. So it is equal to overall length minus center to center distance divided by 2. ஸோ அப்போ ஒரு ப்ரொஜெக்ஷனோட லென்த் வந்து 1 மீட்டர். ஸோ லெஃப்ட் சைடில் 1 மீட்டர், ரைட் சைடில் 1 மீட்டர் இந்த காலம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. தென் நம்மளுக்கு தெரிஞ்ச காமனான ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. நம்மளுக்கு ஏரியா தான் வேணும், ஏன்னா ஏரியாவிலேருந்து தான் நம்ம பிரெத்தை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்க லோட், இப்போ இந்த இதில் என்னென்ன லோட் ஆக்ட் ஆகுது, காலமில் ஆக்ட் ஆகுற லோட், தென் அப்புறம் ஃபூட்டிங்கோட வெயிட். காலமில் எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுது, ஏல வந்து 600 kN அண்ட் பியில் 900 kN. ஸோ இது ரெண்டையும் சம்மப் பண்ணோன்னா நமக்கு 1500 kN. தென் வெயிட் ஆஃப் த ஃபூட்டிங் எப்பயுமே ஒரு அசப்ஷனை பேஸ் பண்ணி தான் எடுப்போம். என்ன அசப்ஷன்னா, வெயிட் ஆஃப் த ஃபூட்டிங் 10 to 15% தான் இருக்கும். அதாவது அங்கே வர லோடில் 10 to 15% தான் நமக்கு வெயிட் ஆஃப் த ஃபூட்டிங் கொடுப்போம். இங்கே லோட் கம்மியாக இருக்கனால நான் 10% எடுத்துக்கிறோம். ஸோ 10%னா 10/100 × 1500 போட்டால் 150 kN. அப்போ நம்மளோட டோட்டல் லோடு என்ன, 1500 + 150 which is equal to 1650 kN. நோட் தட் இது வந்து அன்ஃபேக்டர்ட் லோட், அதாவது சர்வீஸ் லோட் ஆர் ஒர்க்கிங் லோட் தான் நம்ம இந்த சைஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நத்திங் பட் இங்கே சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி தான். அப்போ சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 120 kN per meter square. இப்போ நம்ம லோட் கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம ஏரியாவை கேல்குலேட் பண்ணிடுறோமா, அந்த ஸ்டெப் தான் இங்கே கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஃபூட்டிங் ரெக்வயர்ட் ஈக்குவல் டு load by safe bearing capacity. ஸோ போட்டோம்னா நமக்கு 13.75 மீட்டர் ஸ்கொயர் வருது. ஜென்ரலான ஏரியானா என்ன, லென்த் இன்டூ பிரெத். அதாவது ரெக்டாங்குலர்னு வரும்போது நம்மளுக்கு ரெண்டு சைடும் சேம் பிரெத் இருந்ததுனால நம்ம ஜென்ரலாக B × Lன்னு கொடுத்துட்டோம். பட் நாம் இப்போ போகிறது ட்ரபிசாய்டல் ஃபூட்டிங் டிசைன். இந்த சைடில் ஒரு சைடில் ஒரு பிரெத் இருக்கும், இன்னொரு சைடில் இன்னொரு பிரெத் இருக்கும். ஸோ இதோட ரெண்டோட ஆவரேஜை தான் நம்ம ஒரு பிரெத்துன்னு எடுத்துக்கிறோம். அதுதான் A ஈக்குவல் டு B1 + B2 டிவைடட் பை 2 இன்ட்டு ஓவரால் லென்த் போட்டுக்கிறோம். நம்மளுக்கு இப்போது இதில் என்ன தெரியும், ஓவரால் லென்த்து தெரியும், ஏரியா தெரியும். இதுதான் இதோட நோன் வேல்யூஸ். ஸோ நோன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு B1 + B2 = 3.928. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்.
திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்பரில் எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது? 2 அன்னோன்ஸ் இருக்குது. பட் we are having only one equation. ஸோ இன்னொரு அன்னோன் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் தேவைப்படுது. அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் another கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்ன அப்படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரபிசாய்டல் ஃபூட்டிங் இருக்குது. அந்த ஃபூட்டிங்கில் L1 அதாவது காலம் ஏல ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, காலம் பியில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. இந்த கான்செப்ட் படி இந்த 2 காலமோட ரிசல்டன்ட், இந்த 2 காலமில் ஆக்ட் ஆகிற லோடோட ரிசல்டன்ட் ஃபூட்டிங்கோட சிஜியில் தான் ஆக்ட் ஆகுது அப்படின்ற அசப்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ரிசல்டன்ட் இருக்குது. ரிசல்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? காலம் ஏல இருக்க லோட் ப்ளஸ் காலம் பியில் இருக்க லோட் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் வந்துடுமா? ஸோ கான்செப்ட் படி இந்த ரிசல்டன்ட் இதுதான் ஃபூட்டிங்கோட சிஜியில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த ரிசல்டன்ட் எய்தர் காலம் ஏலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னு தெரியாது, காலம் பியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா காலம் ஏலேருந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை எக்ஸ் பார்னு டினோட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ் பார் டிஸ்டன்ஸை நம்ம தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம். தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரிசல்டன்ட் இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ், எந்த ஒரு மொமெண்ட்னா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ரிசல்டன்ட் இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த அதர் ஃபோர்ஸஸ், algebraic sum of the moment of other forces. ஸோ இப்போ இங்கே நான் ஏ பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசல்டன்ட் இன்ட்டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏ பாயிண்டில் தான் மொமெண்ட் வேணுன்றதுனால ஏல ஆக்ட் ஆகிற லோடுக்கான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அப்போ இந்த லோட் நம்மளுக்கு தேவையில்லை, இக்னோர் பண்ணிக்கலாம். அப்போது இங்கேருந்து L2லேருந்து வர லோடை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ L2ஓட லோடு என்ன 900 அண்ட் அது கிராஸ் பண்ணி வர பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ தெரிஞ்சிடும். இந்த எக்ஸ் பார் எதுக்குமான டிஸ்டன்ஸ், காலம் ஏலேருந்து ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகிற பிளேஸ் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் பார் விச் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். நம்ம ஜென்ரலாகவே லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து சிஜி அதாவது ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகிற பிளேஸோட வேல்யூ என்ன, ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க ப்ரொஜெக்ஷன் 1 மீட்டர்னு தெரியும். ஸோ 1 மீட்டர் ப்ளஸ் இப்போ இங்கே கண்டுபிடிச்ச 3 மீட்டர், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். அப்போது ரிசல்டன்ட் அதாவது சிஜி ஆஃப் த ஃபூட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 4 மீட்டரில் இருக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஜென்ரலான ஈக்குவேஷன் என்ன, ட்ரபிசாய்டு சிஜியோட ஃபார்ம்லாம் என்ன, L/3 which is equal to B1 plus 2B2 divided by B1 plus B2. இதில் நம்மளுக்கு சிஜியோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் 4 மீட்டர். தென் இதில் லென்த்தோட வேல்யூ நமக்கு தெரியும், ஓவரால் லென்த் 7 மீட்டர். தென் இங்கே 3 தான் இங்கே அப்சைட் போயிடுச்சு, 4 × 3 12 டிவைடட் பை லென்த்து கீழே வந்துடுச்சு 7. ஸோ இதை சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 கிடைக்கும். ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2 அன்னோன்ஸ் இருக்குது. சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு B1 அண்ட் B2 வேல்யூஸ் தெரியும். B1ஓட வேல்யூ நம்மளுக்கு 1.122 மீட்டர் அண்ட் B2ஓட வேல்யூ 2.805 மீட்டர் கிடைக்குது. இதுதான் நாம் இப்போ ப்ரொவைட் பண்ணுற ஃபூட்டிங்கோட சைஸ். B1 வந்து 1.122 மீட்டர், B2 வந்து 2.805 மீட்டர் அண்ட் ஓவரால் லென்த் 7. ஸோ இப்போ நாம் ப்ரொவைட் பண்ணுற இந்த பிரெத் அண்ட் லென்த்துக்கு கரஸ்பாண்டிங் ஏரியா என்ன அப்படின்றது கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட ஏரியா ப்ரொவைடர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு B1 + B2 divided by 2 into ஓவரால் லென்த் போட்டோம்னா நம்மளுக்கு இதோட ஏரியா ப்ரொவைடர் தெரிஞ்சிடும். ஏரியா ரெக்வயர்டும் ஏரியா ப்ரொவைடடும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏரியா ப்ரொவைடட் ஏரியா ரெக்வயர்டை விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம டிசைன் பண்ணுற ஃபூட்டிங்க்கான சைஸ் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்றது மீனிங். அது இல்லாமல் நம்ம இப்போ கொடுக்குற பிரெத் வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஏன்னா நம்ம என்ன கண்டிஷனை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ரிசல்டன்ட் சிஜியில் தான் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இன்கேஸ் நம்ம பிரெத்தை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ரிசல்டன்ட் சிஜியை விட்டு தள்ளி ஆக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பிரெத் வேல்யூஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. இதோட நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப் என்ன, பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன். அதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபேக்டர்ட் அப்வர்ட் சாயில் ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபேக்டர்ட் அப்வர்ட் சாயில் ப்ரெஷர்னு பார்த்தோன்னா as said earlier, minimum photo stress equal to load by area.
இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஃபேக்டர்டு லோடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேக்டர்டு லோடுனால 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தென் டிவைடட் பை இங்கே கொடுக்க வேண்டிய ஏரியா ப்ரொவைடட் யூஸ் பண்ணும். ஸோ நாம் கொடுத்த சைஸ்க்கான அந்த ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபேக்டர்டு சாயில் ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போது நம்ம இங்கே ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லோடு எங்கெங்கே ஆக்ட் ஆகுது, அதோட ரெஸ்பெக்டிவ் பிரெத்து, அங்கே இருக்க ஏரியாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் கால்குலேட் பண்ண முடியும். பாயிண்ட் லோடுக்கு நோ ப்ராப்ளம், லோடு இருக்குது, ஸோ அங்கே ஆக்ட் ஆகிற ஷியர் ஃபோர்ஸுன்றப்போ அந்த லோடை அப்படியே போட்டுக்கலாம். அதுவே வந்து மொமெண்ட்டுன்றப்போ பாயிண்ட் லோடை எடுத்துக்கிட்டு அது கிராஸ் பண்ணி வர டிஸ்டன்ஸை போட்டால் நம்மளுக்கு வந்து அங்கே கிடைக்கிற மொமெண்ட் கிடைச்சிடும். பட் இப்போது நம்ம சாயில் ப்ரெஷர் எதில் இருக்குது, கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போது இதை லோடாக ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது லோடாக மாற்றுறதுக்கு நம்ம அதோட ஏரியாவால் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே வந்து ட்ரபிசாய்டுன்றப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பிரெத்தும் வேரி ஆகுது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ரெஸ்பெக்டிவ் பிரெத்தோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஒவ்வொரு இடத்துலையும் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ப்ரொசீஜர் பெருசாக போகும். அதை ஷார்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இனிஷியலாகவே இந்த ட்ரபிசாய்டில் எந்த இடத்துல எடுத்தாலும் என்ன பிரெத் வரும், என்ன ஏரியா வரும், என்ன ஷியர் ஃபோர்ஸ் வரும், என்ன மொமெண்ட் வரும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணி வச்சுப்போம். அது எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக இதுதான் நம்மளோட ஃபூட்டிங். இது இந்த சைடு இருக்க லென்த் B1 அண்ட் இந்த சைடு இருக்க லென்த் B2. இதில் நான் எக்ஸ்ன்ற ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன். அது வந்து லெஃப்ட் ஹேண்ட். நோட் தட் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் இங்கே ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் பிளேனில் இருக்க பிரெத் எனக்கு B'. ஸோ இந்த B' வந்து நான் ப்ரொபோர்ஷனேட் ரூல் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரபிசாய்டில் எந்த இடத்துல எனக்கு பியோட பிரெத் வேணும்னாலும் இந்த ஈக்குவேஷனை நான் எக்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் லென்த்தில் இருக்க பிரெத்தோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஃபார் இன்கேஸ் இது எப்படி கரெக்டாக தப்பானு கெஸ் பண்ணுறதுன்னா, இனிஷியலாக இங்கே லென்த்தோட வேல்யூ என்ன, 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு பிரெத்தோட வேல்யூ B1க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா B' வேல்யூ 1.122 மீட்டர். B1ஓட வேல்யூ நம்ம அது தானே கண்டுபிடிச்சோம். ஸோ ஈக்குவலாக ஆகிடுச்சு. இன்னொன்று கேஸ் வந்து இங்கே லென்த் வந்து 7 மீட்டர் தான். ஓவரால் லென்த் 7 மீட்டராக இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி B2 என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம், 2.805 வேணும். அப்போ இந்த இடத்துல நம்ம 7 எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2.805 மீட்டர் வந்துச்சு. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கரெக்டு அப்படின்னு மீனிங். ஸோ இப்போ ட்ரபிசாய்டில் எந்த செக்ஷனில் எடுத்தாலும் நம்மளுக்கு பிரெத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சு. தென் ஏரியாவுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். B1 + B2 / 2 × Lன்னு போடுவோம். அது வந்து என்டையர் ட்ரபிசாய்டுக்கான ஏரியா. ஆனால் நாம் இப்போ எடுக்க போகிறது இந்த பர்டிகுலர் பாயிண்டோட ஏரியா தான். ஸோ இங்கே B1, இங்கே இருக்க B என்ன, B' / 2. நம்ம இங்கே எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ இதில் B1 வேல்யூ ஆல்ரெடி நோட், B' நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ ஏரியாவுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சாச்சு. தென் தேர்ட் திங், ஷியர் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ் வந்து நம்ம இப்போ எதுக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம், சாயில் ப்ரெஷர்னால வர வேரியேஷனுக்காக நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ இங்கே சாயிலோட ப்ரெஷர் எதில் இருக்குது, கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஷியர் ஃபோர்ஸ் எந்த யூனிட்டில் இருக்கணும், கிலோநியூட்டன். அப்போ நம்மளுக்கு கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கிலோநியூட்டனாக கன்வெர்ட் ஆகணும்னா அதோட ஏரியாவோட மல்டிப்ளை பண்ணலாமா, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஏரியா இன்ட்டு இந்த Q0ன்றது நத்திங் பட் ஃபேக்டர்டு அப்பவர்ட் சாயில் ப்ரெஷர். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க 163.701. ஏரியா இங்கே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்ச ஏரியா போட்டுட்டு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் கிடைச்சிடும். தென் மொமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன். ஸோ மொமெண்ட்டுன்றது என்ன, ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அதோட டிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணி நம்மளுக்கு மொமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ நோட் தட் ஷியர்ன்றது 2 டிகிரி அண்ட் மொமெண்ட்டுன்றது 3 டிகிரி. இப்போது நம்ம ட்ரபிசாய்டில் எந்த இடத்துக்கான ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் கேட்டாலும் நம்மளால் இப்போ போட முடியும். இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் ஒவ்வொரு பிளேஸுக்கான ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுற ஸ்டெப்புக்கு போகணும். இதுதான் ஒன்லி மேஜர் டிஃப்ரென்ஸ் நார்மல் ரெக்டாங்குலர் ஃபூட்டிங்க்கும் ட்ரபிசாய்டல் ஃபூட்டிங்க்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது இது நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அஸ் யூஷுவல் கால்குலேட் பண்ணுற ஸ்டெப்க்கு வந்தாச்சு.
நாம் இப்போ தான் எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு சாயில்னால் வரக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் தான் இது. இப்போ லோடிங் டயக்ராம். நம்ம எப்பயுமே இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் டபுள் ஓவர் ஹேங்கிங்காக கன்சிடர் பண்ணுவோம். தென் இதில் ஆக்ட் ஆகிற லோட் ஏல வந்து 900 kN அண்ட் பியில் 1350 kN. நோட் தட் இங்கே நம்ம வந்து ஃபேக்டர்டு லோடை வச்சு தான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடணும். அன்ஃபேக்டர் அதாவது சர்வீஸ் லோட் ஒர்க்கிங் லோடை வந்து நம்ம சைஸ் ஆஃப் த ஃபூட்டிங் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் இங்கே 600 kN வந்து 900 சேஞ்ச் ஆகிடுச்சு. 900 kN 1350 kN சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்ட்டு 1.5 போட்டு நம்ம எழுதியிருக்கோம். தென் அதோட டிஸ்டன்ஸ்லாம் நோட் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு என்னது ஷியர் ஃபோர்ஸ் அட் லெஃப்ட் ஆஃப் ஏ. அதுக்கு முன்னாடி நம்ம சைன் கன்வென்ஷன். ஸோ சைன் கன்வென்ஷனில் செக்ஷனுக்கு லெஃப்ட் சைட் அப்வர்ட்ஸ் பாசிட்டிவ், செக்ஷனுக்கு ரைட் சைட் டவுன்வர்ட்ஸ் பாசிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா left of A. ஸோ லெஃப்ட் ஆஃப் ஏனா இங்கே வா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒன்லி சாயில் ப்ரெஷர். அப்போ இந்த ஈக்குவேஷனை இனஃப். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சாயில் ப்ரெஷரோட டிஸ்டன்ஸ் என்ன? 1 மீட்டர். எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அட் லெஃப்ட் ஆஃப் ஏ தெரிஞ்சிடும். தென் ஷியர் ஃபோர்ஸ் அட் ரைட் ஆஃப் ஏ. ரைட் ஆஃப் ஏனா இங்கே செக்ஷன் வரும். ஸோ இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? சாயில் ப்ரெஷரும் இருக்குது, நம்மளுக்கு அது இல்லாமல் பாயிண்ட் லோடும் இருக்குது. சாயில் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே அதே டிஸ்டன்ஸ் தான் 1 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் அது. ஸோ இங்கே என்னது? செக்ஷனுக்கு லெஃப்ட் சைட் அப்வர்ட்ஸ்ன்றனால சாயில் ப்ரெஷர் வேல்யூ பாசிட்டிவ். அதுவே ஆனால் இங்கே செக்ஷனுக்கு லெஃப்ட் சைட் தான், ஆனால் இந்த வேல்யூ பாயிண்ட் லோட் டவுன்வர்ட்ஸில் இருக்குது. டவுன்வர்ட்ஸில் இருக்கனால பாயிண்ட் லோடோட வேல்யூ மைனஸ் எழுதுகிறோம். -900 போட்டால் வேல்யூ மைனஸில் எழுதும். தென் லெஃப்ட் ஆஃப் பி. லெஃப்ட் ஆஃப் பினா இங்கே வந்துருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன வரும்? சாயில் ப்ரெஷர் தென் பாயிண்ட் லோட் ரெண்டுமே வரும். சாயில் ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன் இது. ஸோ இதில் எக்ஸ் என்ன வேல்யூ போடணும்? இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து கிராஸ் ஆகி வருது? 6 மீட்டர் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் 6 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு சாயில் ப்ரெஷரோட வேல்யூ தெரிஞ்சிடும். சாயில் ப்ரெஷர் அப்வர்ட், அதாவது லெஃப்ட் சைட் அப்வர்ட் ஆக்ட் ஆகுறதுனால நம்ம சைன் கன்வென்ஷன் படி பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். தென் இங்கே லெஃப்ட் சைட் தான், பட் 900 kN டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகுறதுனால -900 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் பாசிட்டிவில் கிடைக்குது. தென் இந்த பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் அட் ரைட் ஆஃப் பி கால்குலேட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆக்ட் ஆகும்? என்டையராக இங்கே சாயில் ப்ரெஷர் 6 மீட்டருக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ அது வந்து அப்வர்ட் ஆக்ட் ஆகுது பாசிட்டிவ். இந்த ஈக்குவேஷனில் போட்டால் நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். மைனஸ் இங்கே 900 kN, ஏன்னா இது லெஃப்ட் சைட் தான் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகிறதுனால நம்ம மைனஸ் போடுறோம். தென் அடிஷ்னலாக இந்த இடத்துல இந்த வேல்யூ ஆட் ஆகிருக்கு. இதுவும் செக்ஷனுக்கு லெஃப்ட் சைட் தான், பட் ஆனால் டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இதிலேருந்து இது வரைக்கும் அந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 902.9 அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக நம்மளுக்கு எந்த லோட் மட்டும் இந்த இடத்துல வரும்போது கால்குலேட் ஆகும்னா இந்த 1350, அதுவும் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகிறதுனால மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணோடனே அதோட கரஸ்பாண்டிங் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை நம்ம இப்போ ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட லோடிங் கண்டிஷன். அதுக்கான ப்ரொஜெக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணி வச்சுப்போம். ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எண்டில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் 0, ஏன்னா இந்த பக்கம் லோடு இல்லைனால ஷியர் ஃபோர்ஸ்னாலே அல்ஜிப்ரிக் சம் ஆன் எய்தர் சைடு தானே. ஸோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த லோடு இந்த பக்கம் 0ன்றனால ரெண்டு எண்ட்லேயும் நம்ம 0 போட்டுக்கிறோம். தென் இது காலம் ஏ, இது காலம் பி. காலம் ஏல நம்ம கால்குலேட் பண்ண லோட் 203.62 பாசிட்டிவ். அதை ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிக்கலாம். தென் காலம் ஏலே வர நம்மளுக்கு ரைட் சைடு வர லோட் 696 kN, அதுவும் பாசிட்டிவ். தென் அது நெகட்டிவ் 696.6 kN நம்மளுக்கு நெகட்டிவ். ஸோ வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். 0 லைனுக்கு மேலே பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவ். இது வந்து நெகட்டிவ்னாலும் கீழே பிளாட் பண்ணிக்கிறோம். தென் பியில் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த பி வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சது, அதனால் எபோவ் 0 லைன் போட்டுக்கிறோம். தென் அதே ரைட் ஆஃப் பியில் வந்து நம்மளுக்கு -440.796 கிடைச்சது, அதனால அது பிலோ 0 லைன் நம்ம பிளாட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? ஷியர் ஃபோர்ஸ்ன்றது 2 டிகிரி லைன்
அதாவது 2 டிகிரி கர்வ். பேரபோலா தான், பட் 2 டிகிரி கர்வ். ஸோ எல்லாத்தையும் நம்ம இங்கே பேரபோலாவாக தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கனெக்ட் பண்ண பிறகு நம்ம இந்த லைனில் ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம். இந்த பாயிண்டில் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் நம்மளுக்கு 0. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் 0 ஷியர்னு சொல்லுவோம். இந்த ஷியர் ஃபோர்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் 0 ஷியர் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஷியர் ஃபோர்ஸ் எங்கே 0 ஆகுதோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் பெண்டிங் மொமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த பாயிண்ட் ஆஃப் 0 ஷியர் என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். அதுவும் நம்ம எங்கேருந்து கேல்குலேட் பண்ணுறோன்னா ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பாயிண்ட் ஆஃப் 0 ஷியரோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்மளுக்கு அதுக்கான ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் தெரியுமா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது சாயில் ப்ரெஷர்னால வர ஷியர் ஃபோர்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் எக்ஸ்ட்ராவாக என்ன லோடு இருக்குது? பாயிண்ட் லோடு இருக்குது. அந்த பாயிண்ட் லோட் டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுறதுனா -900. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்க்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஒரு வேல்யூ 3.55, இன்னொரு வேல்யூ நெகட்டிவில் கிடைக்கும். நெகட்டிவில் கிடைக்கிற வேல்யூ நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் 0 ஷியர் ஆக்ட் ஆகிற பிளேஸ். இதை நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. தென் இதோட ஷியர் ஃபோர்ஸ் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. தென் பெண்டிங் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு சாயில் ப்ரெஷர்னால வர பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம பெண்டிங் மொமெண்ட் எங்கெங்கே கேல்குலேட் பண்ணுவோம்? அண்டர் காலம் ஏ, காலம் பி அண்ட் இன் பிட்வீன் த காலம்ஸ். காலம் ஏன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே என்ன மட்டும்தான் ஆக்ட் ஆகுது? சாயில் ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆகுது. சாயில் ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன் தெரிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் கரஸ்பாண்டிங் பெண்டிங் மொமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். தென் காலம் பின்றது இங்கே. ஸோ நம்ம எக்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து காலம் பி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன? 6 மீட்டர். ஸோ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர்னு போட்டோம்னா நம்மளுக்கு சாயில் ப்ரெஷர்னால் வர பெண்டிங் மொமெண்ட் தெரிஞ்சிடும். பட் ஆனால் இந்த பிளேஸ்க்கு வரும்போது நமக்கு இந்த சைடு என்ன லோடும் இருக்குது? ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. அப்போ பாயிண்ட் லோட் க்ரியேட் பண்ணுற பெண்டிங் மொமெண்ட் என்னன்றதும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ அட் பியில் சாயில் ப்ரெஷர்னால வர பெண்டிங் மொமெண்ட் இது மைனஸ், பிகாஸ் நம்ம சைன் கன்வென்ஷன் படி சாகிங் தான் பாசிட்டிவ். பட் ஆனால் இங்கே வர மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வரதுனால நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். -900 இன்ட்டு இங்கேருந்து பிக்கு வரைக்கும் அதோட டிஸ்டன்ஸ் என்ன? 5 மீட்டர் இன்ட்டு 5 போட்டோம்னா பியில் இருக்க பெண்டிங் மொமெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தென் தேர்ட் ஒன் வந்து இன்பிட்வீன் த காலம்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இன்பிட்வீன் த காலம்ஸில் நம்ம எங்கே கேல்குலேட் பண்ணணும் அப்படின்ற நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி என்ன கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்? ஷியர் ஃபோர்ஸ் எங்கே 0 ஆகுதோ அங்கே தான் பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றது தெரியும். அந்த ஷியர் ஃபோர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூ தான் 3.55 மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு வரும்போது 3.55 மீட்டருக்கு வரும்போது தான் நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட் அங்கே மேக்ஸிமமாக இருந்திருக்கு. ஸோ அந்த பாயிண்டில் நம்மளுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வர சாயில் ப்ரெஷரில் இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 3.55 போட்டோம்னா நமக்கு கரஸ்பாண்டிங் அங்கே இருக்க பெண்டிங் மொமெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ அது இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன லோட் இருக்குது? பாயிண்ட் லோட்னால வர பெண்டிங் மொமெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு 900. இப்போது நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 3.55. அதில் இந்த 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ண முடியுமா? அதுதான் இங்கே பண்ணியிருப்பாங்க. 3.55லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2.55. அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணது நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருக்க மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ அந்த பெண்டிங் மொமெண்ட்டை நம்ம இப்போ டயக்ராமில் ட்ரா பண்ணிக்கணும். இது காலம் எண்டுன்னு வரும்போது பெண்டிங் மொமெண்ட் 0. ஸோ ரெண்டு எண்ட்லேயும் 0. காலம் ஏல இருக்க மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் 98.283 kN மீட்டர். இது காலம் பி 220.428. ஸோ இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவில் கொடுத்தனால 00 லைனுக்கு மேலே பிளாட் பண்ணிக்கிறோம். தென் நம்மளுக்கு 850.14 kN இன்பிட்வீன் த காலமில் கிடைச்சது. எங்கே கிடைச்சது? பாயிண்ட் ஆஃப் 0 ஷியர் எங்கே இருக்கோ அங்கே தான் பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம்.
ஸோ இந்த பாயிண்ட்டு கீழே ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த இடத்துல தான் நம்ம இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ட்ரா பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு 850.14 kilonewton meter. ஸோ நம்ம இப்போ வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் பார்த்தோம், எங்கே வந்து அது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும். அந்த பாயிண்ட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் ஜீரோ ஷியர்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பெண்டிங் மூமெண்ட்டில் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவோ ஆர்எல்ஸ் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவோ சேஞ்ச் ஆகிற பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் 0வாக இருக்கும். அந்த பிளேஸை நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளெக்ஷர் ஆர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை எதுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளெக்ஷன் கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ ஏக்கிட்ட கொடுக்குற லோடை தாங்கிறதுக்கு காலம் ஏக்கு கீழே நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போமா, ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எது வரைக்கும் கொடுத்தா போதும் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளெக்ஷன் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம். பட் நாம் இங்கே கேல்குலேட் பண்ணலை. ஸோ இதோட நம்மளோட செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் கேல்குலேட் பண்ணியாச்சு, தென் ஷியர் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணியாச்சு, பெண்டிங் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணியாச்சு. தென் த தேர்ட் ஸ்டெப் இஸ் டெப்த் ஆஃப் ஃபூட்டிங். ஃபூட்டிங்கோட டெப்த் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். D = mu divided by 0.138 FCK into B. இப்போ நம்மளுக்கு இங்கே ஸ்டீல் வந்து 415னால 0.138, இதே 500 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 0.133 FCK யூஸ் பண்ணியிருக்கணும். நம்மளுக்கு mu தெரியும். muனா அல்டிமேட் பெண்டிங் மொமெண்ட். அல்டிமேட் பெண்டிங் மொமெண்ட் எங்கே வந்துச்சு? ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் இன்பிட்வீன் த காலம்ஸில் வந்துச்சு. ஸோ அது கிலோநியூட்டன் மீட்டரில் இருந்ததுனால நம்ம நியூட்டன் எமௌண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10⁻⁶ ஆட் பண்ணிக்கிட்டோம். தென் 0.138 FCK 20 கொடுத்துருந்தாங்க, மல்டிப்ளை பண்ண 2.76. தென் இந்த அல்டிமேட் பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகிற இடத்துல அதோட பிரெத் என்னன்றதை தான் நம்ம இங்கே B யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸோட டிஸ்டன்ஸ் 3.5 மீட்டர், அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அல்டிமேட் பெண்டிங் மொமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் B கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த B வேல்யூ தான் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எஃபெக்டிவ் டெப்த் என்ன வருது? 396.21 mm வருது. இது வந்து எஃபெக்டிவ் டெப்த். ஓவரால் டெப்த்துக்கு நம்ம அதோட கிளியர் கவரையும் diameter by 2யும் ஆட் பண்ணணும். ஸோ கிளியர் கவர் நம்ம எவ்வளோ அஷ்யூம் பண்ணுறோம்? 50 mm. ஸோ இதோட எஃபெக்டிவ் டெப்த்தோட 50 mm ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் டயாமீட்டர் எவ்வளோ பார்ஸ்? 20 mm பார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 20 / 2 10. ஓவராலாக நம்மளுக்கு 456.21 mm டெப்த் தேவைப்படுது. இதுதான் நம்மளுக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட். நம்ம டிசைன் பண்ணுற ஃபூட்டிங்கோட டெப்த் மினிமமாக இவ்வளோ டெப்த்தாவது இருந்தே ஆகணும். பட் ஆனால் இந்த டெப்த் வந்து எதுக்கு நம்மளுக்கு இனஃபாக இருக்கும் அப்படின்னா, நம்ம கொடுத்த பெண்டிங் மொமெண்ட்டை தாங்கிக்கிறதுக்கு இந்த டெப்த் போதும். பட் இன்னும் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது நம்ம ஷியர்க்கெலாம் செக் பண்ணுவோம். ஷியருக்கு செக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டெப்த்துனால ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலாகவே ஓவரால் டெப்த்தை 30 to 40% இன்க்ரீஸ் பண்ணியே ப்ரொவைட் பண்ணிடுறோம். அப்படி ப்ரொவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஷியர் செக் பண்ணும்போது கண்டிப்பாக சேஃபாக வரும். ஸோ நம்ம எக்ஸாம் பர்பஸ்க்காக நம்ம இங்கேவே ஓவரால் டெப்த்தை 30 to 40% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி 600 mm அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த 600 mm தான் நாம் இப்போ கொடுக்க போகிற டெப்த். அப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங் எஃபெக்டிவ் டெப்த். ஸோ ஆஸ் யூஷுவல் ஓவரால் டெப்த்லேருந்து கிளியர் கவரை மைனஸ் பண்ணிவிட்டு தென் டயா பை 2வை மைனஸ் பண்ணும். ஸோ கிளியர் கவர் 50, அதனால் -50 போட்டிருக்கோம். தென் டயாமீட்டர் ஆஃப் த பாஸ் 20 by 2னா -10 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த சம்க்கான எஃபெக்டிவ் டெப்த் தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் எஃபெக்டிவ் டெப்த் அண்ட் ஃபைனல் ஓவரால் டெப்த். இந்த ரெண்டு தான் நம்ம வந்து இப்போ ப்ராப்ளமில் சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட நம்ம 3 ஸ்டெப்ஸ் பார்த்தாச்சு. இது வந்து டிசைன் ஆஃப் ட்ரெபசாய்டல் ஃபூட்டிங்கில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ். தேங்க்யூ.